யார் நீ? இங்க எதுக்கு வந்த? இவரு எங்க சொந்தக்காரர் ஏதாவது பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொந்தக்காரங்கன்னா இப்ப வரக்கூடாது. மார்னிங் விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும், அப்ப வந்து பாருங்க. இப்ப போங்க. இல்ல போங்க, முதல்ல போங்க, முதல்ல போங்க சார். சரிங்க, போங்க சார். என்னடாச்சு? பேக் எங்க? அக்கா அந்த ரூம் ஃபுல்லா பாத்துட்டேன், அந்த பேக் எங்கேயுமே இல்ல. டேய், என்னடா சொல்ற? பேக் அங்க தானே இருந்துச்சு. நீ நல்லா அங்க தேடி பாத்தியா இல்லையா? அக்கா நான் எல்லா இடத்தையும் நல்லா தேடி பார்த்தேன்க்கா, பேக் அங்க எங்கேயுமே இல்ல. God. நான் தேடும்போது அந்த நர்ஸ் வேற எழுந்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொல்லி சமாளிச்சு வந்துட்டேன். பேக் அங்க இல்ல. என்னடா சொல்ற நீ? பேக் அங்க இல்லனா வேற எங்கடா போகும்? ஷிட். அப்ப அந்த பேக் யாரை எடுத்துட்டு போயிருப்பா? தெரியலக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பேக் அங்க இல்லனா வேற எங்க இருக்கும்? தெரியலையேடா. குட்டி, என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுடா, சாப்பிடு. என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரதீபா அனுப்புன ஆளு என்னை பத்தி பேசி மிரட்ட பார்த்தான்ல. ஆமா. அவனுக்கு இன்னைக்கு ரோட்ல ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அச்சச்சோ, பெரிய அடியாடா. உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா நல்ல அடிப்பவி. ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட்ட பார்த்தா இம்மிடியேட்டா 108க்கு கால் பண்ணி சொல்லணும். இல்லனா நியர்பைல டியூட்டில இருக்கிற டிராஃபிக் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நல்லதுக்குன்னு நம்ம ஏதாவது செய்ய போய் அது 2 பேருக்குமே பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும்டா. ஆமா சந்தோஷ், பவி சொல்றது சரிதானே. அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு பிறகு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அப்ப இருக்கிற டைம்ல என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் அவரை போய் அட்மிட் பண்ணிட்டேன். ஆனா அவன் செல்போன்ல ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு அசால்ட்டா கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நமக்கு பிரச்சனை கொடுக்க வந்தவன் தானேன்னு விடாம அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க பாரு. ரியலி கிரேட். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கும்போது நல்லவன் என்ன கெட்டவன் என்ன எல்லாமே உயிர் தானே பவி. நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க சந்தோஷ். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்ன? ஹெல்த் கேர் சென்டர். இந்த 4th அவென்யூல இருக்கிறதா இல்ல மெயின் ரோட்ல இருக்கிறதா? என்ன சார், அவங்க ரிலேட்டிவ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இல்ல, அங்க வீட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னல, அதான் யாருன்னு தெரிஞ்சா சொல்லலாமேன்னு கேட்டேன். ஆமா, போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பாவம் அந்த ஆளு தான் இந்த மாதிரி பிரச்சனையிலையும் தனியா இருக்கிறாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்போ கூடவா உங்க வீட்ல இருந்து வந்து பார்க்க கூடாது? அந்த அளவுக்கு இவன் என்ன பண்ணானோ? இறக்கப்படுற சூழ்நிலையில இருக்கோங்கிறதுக்காக பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா என்ன? எது எப்படியோ நாளைக்கு போய் அந்த ஆள் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்.
என்ன சார் இது? இப்பதான் பவியும் சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா ஒண்ணா இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த புரோக்கர் குட்டி கண்ணில் மாட்டியிருக்கான். நல்ல வேளை ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் பார்த்திருக்கான். ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி அவனை பார்த்து பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் சார்? லக்ஷ்மி, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ சந்தோஷ் திரும்பவும் அவனை போய் பார்க்கறேன்னு சொல்றான். ஒருவேளை அப்படி பார்த்து அவன் பேசுற நிலைமையில இருந்தா அதுதான் நமக்கு பெரிய சிக்கல். ஐயோ ரொம்ப சிக்கலாயிடும். சார், இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும். அந்த யோசனை என்ன நீ போய் சொல்ல வேண்டியதானே? அது நம்ம ஏரியால 2 ஹெல்த் கேர் சென்டர் தான் இருக்கு. விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம். எதுவும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர், 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இங்க ஒருத்தர் அட்மிட் ஆமா சார், அவர் கோமால இருக்காரு சார். டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துருங்க. இப்ப என்ன பண்றது சார்? குட்டி வேற இவரை பார்க்க அடிக்கடி வரான். ஒருவேளை இவருக்கு நினைவு வந்து இவர் ஏதாவது குட்டி கிட்ட சொல்லிட்டாருன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே சார். ஒன்னும் ஆகாது லட்சுமி. சந்தோஷ் கிட்ட இவன் உண்மையை சொல்லாம கோமா ஸ்டேஜுக்கு போனது நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல நினைவு வந்து எதுவும் சொல்லிடுவானோன்னு வருத்தப்படுறதா ஒன்னும் புரியல. இதுல நம்ம கையில எதுவும் இல்ல, எல்லாம் கடவுள் விட்ட வழிதான். சார், டாக்டர் கூப்பிடுங்க. நர்ஸ், நர்ஸ் ஒரு நிமிஷம். சார், நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மி. என்னோட பையன்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார். குழந்தையோட உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவன் உடைஞ்சு போயிடுவான். இது பாருங்க, நினைவு வந்துருச்சுன்னா யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சார். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். லதா, பேஷண்ட் கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே சார், இப்போ அவருக்கு எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன்ல இருக்காரு? எப்போ வேணாலும் நினைவு திரும்பலாம், பட் எப்போன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர், அவருக்கு சுயநினைவு வந்துருச்சு டாக்டர், ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. சார், நான் சொல்ல வாங்க பார்ப்போம். பார்க்கலாம். அவர் என் முகத்தை பார்த்தாரு, நான் பேசினதெல்லாம் கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், யார்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்கன்னு, குட்டிக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னப்போ அவர் பயமா பார்த்தாரு, என்ன பார்த்தாரு. என்ன இருக்காதா லட்சுமி? அவன் குழந்தை விஷயத்தை வச்சு நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்டி இருக்கான். அதை கண்டுபிடிச்சு நாம அவன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கே போய் மிரட்டி இருக்கோம். எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, வாங்க போலாம்.
சாரி, திடீர்னு சந்தோஷம் பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை பிடிச்சி இழுத்துட்டேன். பரவாயில்லங்க. குட்டி நல்லவேளை நம்மள பார்க்கல. அவன் நம்மள பார்த்திருந்தான்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் சார். வாங்க நம்ம முதல்ல இங்கிருந்து போலாம். ஹலோ மிஸ்டர், நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. பேக் 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 நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. பேக் தயவு செய்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. அப்போ தான் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடியும். பேக் சந்தோஷ், இங்க வாங்க. இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் கரெக்டான டயத்தில் ஒன்று ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தாரு. சார், அதனால தான் நீ உயிரோட இருக்க. டாக்டர் அவரை பாருங்க, அவர் நார்மலா இல்ல. ஓகே, காம் டவுன், டென்ஷன் ஆகாதீங்க, காம் டவுன். சிஸ்டர், மானிட்டரை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. என்னாச்சு டாக்டர்? என்ன டாக்டர், என்ன பார்த்தது மூச்சு திணறல் அதிகமாகுது. ஆமா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. மேபி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் 2 days அப்சர்வேஷன் இருக்கட்டும். இப்ப என்னாச்சு, நீங்க அப்செட் ஆயிருக்கீங்க? அந்த புரோக்கர் நம்மள மிரட்டின மாதிரி இன்னும் எத்தனை பேரை மிரட்டிருக்காங்க. அந்த பாவம் தான் அவனை இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இந்த நிலையில அவன் தன் தப்ப உணர்ந்திருப்பான். கண்டிப்பா சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். காசுக்காக பாக்குற வேலைக்கு நேர்மையா இல்லனா இப்படிதான் சார் நடக்கும். இப்படிதான் நடக்கும். ஆனா அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல சார். இவனோட இந்த நிலைமை இப்ப அவங்க குடும்பத்தை பாதிக்காதா? எப்படி லட்சுமி இப்படி பேச முடியுது? இந்த சூழல்ல கூட அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி மனசெல்லாம் யாருக்குமே வராது. உங்க நல்ல மனசுக்கு எந்த கெடுதலுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, அவனே நினைச்சாலும் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண முடியாது. பாருங்க, நான் நர்ஸ் கிட்ட சொல்லிருக்கேன். அவனுக்கு நினைவு வந்த உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன். அவனை சந்தோஷ் மீட் பண்றதுக்கு முன்னாடி நாம வந்து மீட் பண்ணி அவன் எதுவும் சொல்லாம பாத்துக்கலாம். தைரியமா இருங்க லட்சுமி, வாங்க போலாம். எதுக்குமா வந்தீங்க? காலையில வீட்டுல பார்க்கும்போது எதுவும் சொல்லல, திடீர்னு எங்க வந்து நிக்கிறீங்க? அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை குட்டி. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சா. அதான் நான் அப்புறம் ஹரி சார் கிட்ட சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போய் கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கலான்னு. வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிபி லோவா இருந்தது. அதான். இது மாதிரி இருந்தா உடம்பு எத்தனை நாளைக்கு தான் ஒத்துழைக்கும்? லோ பிபி ஆகி மயக்கம் வந்துருச்சு. நேரத்துக்கு சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்ப அப்படிதான். ஏமா அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன குறைன்னு அங்க வச்சோம்? எல்லாமே இப்போ உங்க விருப்பப்படி தானமா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, ஒழுங்கா சாப்பிட்டு டயத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்ல. டேய், நீ வருத்தப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லடா. இந்த 40 வயசு தாண்டா எல்லாருக்கும் வர்றதுதான். என்ன சொல்றீங்க லட்சுமி? ஏதோ வயசானவங்க மாதிரி பேசுறீங்க. ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு, இப்ப போய் இப்படி பேசுறீங்க? கரெக்ட் சார். சரி சரி, டெஸ்ட்லாம் எடுத்துட்டீங்களா? போலாமா? போலாம். சரி வாங்க.
என்ன ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசா? ஏதோ சும்மா சொன்னீங்க. நீங்க வேற வாங்க போலாம். இவங்க இப்படி சந்தோஷமா போறத பாக்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா. அக்கா வேணும்னா சொல்லு, மொத்த குடும்பத்தையும் லாரியை விட்டு தூக்கிடலாம். அப்படி செய்யறதா இருந்தா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்த உடனே செஞ்சிருக்கணும். சாவு ஒரு நிமிஷம் வலிதான். அந்த லக்ஷ்மிக்கே ஆயுசுக்கும் வலிக்கிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்க நினைக்கிறேன். கை கேட்டினது வாய் கேட்டத மாதிரி இப்படி ஒரு அற்புதமான விஷயம் கைக்கு கிடைச்சோம், அதை யூஸ் பண்ண முடியாம இருக்குமே. அக்கா ஒன்று அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இங்கே வச்சிருக்கணும், இல்லைன்னா அவன் வீட்டில் வச்சிருக்கணும். அவன் வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 24 ஹவர்ஸில் அந்த டாக்குமெண்ட்டை நான் உன் கையில் வைக்கிறேன். வாடா. எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. என்ன லக்ஷ்மி, என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்னாச்சுன்னு இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சார் இது? எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இந்த குழந்தையோட ரகசியம் இப்போ எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தானே தெரியும். இந்த விஷயத்த குட்டிக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்ன அந்த புரோக்கர் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். குட்டி வேற அவனை தினசரி போய் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணு முழிச்ச அடுத்த நிமிஷம் குட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் எல்லாமே வம்பா போயிடுமே சார். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி, பயப்படுறது சரிதான். இந்த விஷயத்துல எல்லாமே நமக்கு எதிராக தான் இருக்கு. ரோட்ல தினமும் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனா அந்த புரோக்கர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது சந்தோஷ் சரியா அங்க போயிருக்கான்னு சொன்னா இதை விதின்னு தான் சொல்லணும். இதுல நமக்கு சாதகமா நடந்தது இந்த புரோக்கர் கண்ணு முடிக்காம இருக்கிறது தான். எனக்கு என்னமோ அவன் கண் முடிச்சாலும் இந்த விஷயத்தை பத்தி அவன் சந்தோஷ் கிட்ட சொல்ல மாட்டான் தான் தோணுது. அது எப்படி சார் சொல்றீங்க? அவனை அவன் குடும்பமே ஒரு பொருட்டா மதிக்கல. ஆனா சந்தோஷ் அவனை காப்பாத்திருக்கான். அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருந்தா அதை சொன்னா சந்தோஷ் வாழ்க்கை பாதிக்கும்னு நினைச்சு சொல்ல மாட்டான். ஏ லக்ஷ்மி, இந்த விஷயம் எப்போ சந்தோஷ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் பேசுறீங்க? இந்த குழந்தை அவனோட குழந்தை, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு. என்னதான் நாம 2 பேரும் அப்பா அம்மாவா இருந்தாலும் இவனோட உண்மையான அப்பா குட்டி இருக்கும்போது எப்படி சார் அதை மறைக்க முடியும்? அது சரியா இருக்குமா? கண்டிப்பா ஒரு நாள் இத குட்டி கிட்ட சொல்லிதானே ஆகணும். அதுக்கு மேல இந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும் அவனோட உண்மையான அப்பா யாருன்னு. குட்டி அதை எப்படி எடுத்துக்குவான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல எனக்கு பவிய நினைச்சாதான் சார் பயமா இருக்கு. ஹலோ மேடம், மலர் பேசுறேன். சொல்லு மலர். எல்லா ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல மேடம், ப்ராஜெக்ட் ஃபைல் வேணும் மேடம். அதுதான் நான் சொன்னேன். என்ன பேக் இது? சந்தோஷ் ஏதாவது வச்சிருப்பானா? என்னாச்சு மேடம், லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். சொல்லு மலர். அதான் அதே ஃபைல் தான் சொன்னேன். இல்ல மேடம். கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பாத்துட்டேன் மேடம், அங்க இல்ல மேடம். ஐயோ, அங்கதான் நான் வச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் தேடி பாரு. ஓகே மேடம்.